அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது கதையலை. நான் உங்கள் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வழிப்போக்கன், அத்தியாயம் 2. ஆற்காட்டிலிருந்து 7 மைல் தூரத்தில் உள்ளது மாங்குடி கிராமம். சுந்தரம் பிறந்தது அந்த கிராமத்தில்தான். சுந்தரம் வீட்டில் ஒரே மகன், செல்லப்பிள்ளை. எனவே அவன் மேல படிக்க வேண்டிய அவசியமில்லை, ஊரோட இருந்து நிலங்களை பார்த்து கொண்டாலே போதும், உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கூறிவிட்டார் அவன் தந்தை. 4ஆம் வகுப்போடு படிப்பை முடித்துக்கொண்ட சுந்தரத்தின் புத்தி குரங்காட்டம் ஆடியது. அதை அவன் எத்தனை நாட்களுக்கு அடக்கி மடக்கி வைத்திருக்க முடியும்? சித்திரக்கலையில் அவனுக்கு கொள்ளை ஆர்வம் இருந்தது. அவனிடம் மறைந்துள்ள கலைத்திறமையை, ஆர்வத்தை தூண்டிவிட யாருமே முன்வரவில்லை. ஆகவே தனக்குத்தானே முயற்சி கொண்டான் அவன். பாட புத்தகங்களிலும் காலண்டர்களிலும் காணப்பட்ட படங்களை பார்த்து பார்த்து அவற்றைப் போலவே எழுதி பழகினான். அப்போது கோடை விடுமுறை. வெளியூருக்கு படிக்கச் சென்றிருந்த மாங்குடி கிராமத்து பிள்ளைகள் எல்லாரும் விடுமுறையை கழிக்க ஊருக்கு வந்திருந்தார்கள். அந்த பிள்ளைகளை காணும் போதெல்லாம் சுந்தரத்துக்கு தானும் அவர்களைப் போல படித்து முன்னுக்கு வரவில்லையே என்ற ஏக்கமும் வெட்கமும் ஏற்படும். ஊர் பிள்ளைகள் எல்லாரும் வெளியூருக்கு போய் படித்துவிட்டு வருவதை பார்க்கும்போது எனக்கு வெட்கமாய் இருக்கிறதம்மா. அவர்களைப் போல நானும் படிக்கப் போகிறேன், உறுதியோடு உணர்ச்சியோடு கூறினான், துணிவுடன் தவம் செய்ய கிளம்பிவிட்ட துருவனைப் போல. என்னடியங்க, அம்மாவும் பிள்ளையும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே வந்தார் கங்காதர ஐயர் அச்சமயத்தில். மேல படிக்க வேணுமா அவனுக்கு? அவனை அழைத்து கொண்டு போய் ஆற்காட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்கள என்றாள் தாய். கழுதைக்கு படிப்பில் அவ்வளவு அக்கறை வந்துவிட்டதாமா? ஆற்காட்டில் போய் கரிக்கோலம் போடுவான் அவன் என்றார் அவர். படிக்கிறேன் என்று அவனாக விரும்பி கேட்கும்போது படிக்க வைத்துத்தான் பாருங்களேன். ஆற்காட்டில் இவனை யார் வைத்து படிப்பு சொல்லிக் கொடுப்பார்கள்? ஏன், நெல் மண்டி நடேஷ சர்மாவிடம்தான் கொண்டு போய் விட வேணும். 1000 பேருக்கு 1000 உதவி செய்கிறார் அவர். உங்களுக்குத்தானே மாட்டேன் என போகிறார். ஓஹோ, எல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறாயா? ஷர்மாவே கூட இதை பற்றி என்னிடம் ஒரு முறை கேட்டார். நம் குடும்பத்தில் உண்மையான அன்பும் பற்றுதலும் கொண்டவர் அவர். நம் பெண் கல்யாணத்தின் போது அவரிடம் கடன் வாங்கச் சென்ற போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவ்வளவு பணம் எதற்கு? இன்றைக்கு வான வேடிக்கை பார்க்க வருகிறவர்களெல்லாம் நாளைக்கு நீ சறுக்கும் போது வேடிக்கை பார்ப்பவர்கள்தான், பணத்தை விரயமாக்காத என்று புத்திமதி கூறினார். நான் தான் அவருடைய பேச்சை கேட்காம 5000 கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தினேன். 5 வருஷத்துக்கெல்லாம் அதற்கு வட்டி மட்டும் 2000 ஆகிவிட்டது. நிலத்தை வித்து வட்டியும் முதலுமாக 7000 எடுத்துக்கொண்டு போனேன். ஷர்மா அப்போது என்ன சொன்னார் தெரியுமா? அன்றே சொன்னேன், நீ கேட்கவில்லை என்று கூறி வட்டியை தள்ளிவிட்டு அசலை மட்டுமே பெற்றுக்கொண்டார் என்றார் அவர் நெஞ்சம் நெகிழ. அவரிடம் கொண்டு போய்விட்டால் சுந்தரம் எப்படியும் முன்னுக்கு வந்து விடுவான் என்றாள் அவர் மனைவி. என்னிடம் அவர் கொண்டுள்ள நட்புக்கும் மதிப்புக்கும் இவனால பங்கம் வந்துவிடக்கூடாதே என்றுதான் யோசிக்கிறேன் என்றார் அவர். அவனை அவர் நல்வழியிலே கொண்டு செல்வார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். அதோ கவுளி சொல்கிறது, நாளைக்கே சுந்தரத்தை அழைத்து கொண்டு புறப்படுங்கள் என்று அந்த அம்மாள் அவரை தைரியப்படுத்தினாள். சரி, உங்கள் இருவர் ஆசையையும் கெடுப்பானே, நாளைக்கே புறப்படுகிறேன் என்றார் அவர் தீர்மானத்துடன். மறுநாள் காலை. புதிய இடமாகையால் ஏதோ கூண்டில் பிடித்து போட்ட மாதிரி இருந்தது. சுந்தரம் மெதுவாக படுக்கையை விட்டு எழுந்து தோட்டத்து பக்கம் சென்றான். குளிக்கும் அறை கரிப்புகை படிந்து ஒரே இருட்டாயிருந்தது. அந்த அறைக்குள் நுழைந்த சுந்தரம் பாசித்தரையில் காலை வைத்து விடவே சறுக்கி கீழே விழுந்து விட்டான். யாரோ குபீரென சிரிக்கும் குரல் கேட்டு வெட்கத்துடன் திரும்பி பார்த்தான். அங்கேதான் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் சகுந்தலா. ஃபில்டரில் இருந்த வடிகட்டிய காப்பித்தூளை எடுத்து ரோஜா செடி தொட்டியில் போட்டுக் கொண்டிருந்தாள் அவள். சுந்தரத்தையும் அவன் குடுமியையும் பொத்தான் போடாத நலுங்கிய சட்டையையும் பார்த்தபோது அவளுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. பாவம், விழுந்துட்டியா? அடிபட்டுதா? சகுந்தலா கேட்டாள். இல்ல என்று கூறிய சுந்தரம் சட்டையை சரி செய்து கொண்டே வேதனையுடன் எழுந்து நின்றான். பொத்தானெங்க? கீழே விழுந்துட்டுதா? இருந்தாதான விழும், என் சட்டைக்கு பொத்தானே கிடையாது. இந்த பின்ன போட்டுக்கோ என்று கூறி தன் கைவளையில் மாட்டியிருந்த பின் ஒன்றை கழட்டி அவனிடம் கொடுத்தாள் அவள். கொடுத்துவிட்டு, நீ யாரு என்று கேட்டாள். நான் சுந்தரம், படிக்க வந்திருக்கேன். நீ? நான் தான் ஆர் சகுந்தலா, ஃபர்ஸ்ட் ஃபாரம் ஏ செக்ஷன், போர்டு ஹைஸ்கூல், ஆற்காடு. எங்க அப்பா டில்லியில இருக்கார் என்றாள் பெருமிதத்துடன். அம்மா? அம்மா இல்ல, செத்து போயிட்டா.
உதட்டை கோணலாக சரித்துக் கொண்டாள் சகுந்தலா. சுந்தரம் பல் துலக்கிக் கொண்டு உள்ளே வருவதற்குள்ளாகவே சகுந்தலா பாட்டியிடமிருந்து அவனுக்கு தயாராக காப்பி வாங்கி வைத்திருந்தாள். ஊரில் பழையது சாப்பிட்டு பழகிப்போன சுந்தரத்துக்கு சகுந்தலா கொடுத்த காப்பி தேவாமிர்தமாய் இருந்தது. மாடிக்கு வா, என் கொலு பொம்மைகளையெல்லாம் காட்டுறேன் உனக்கு என்று சுந்தரத்தின் கையை பிடித்து மாடிக்கு அழைத்துச் சென்றாள் அப்பெண். அவளுக்கு என்னவோ சுந்தரத்தை ரொம்ப பிடித்துவிட்டது. கண்ணாடி பீரோ ஒன்றை திறந்து அதிலிருந்த பொம்மைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினாள். இன்னொரு பீரோ நிறைய புத்தகங்கள் நெட்டுக்குத்தாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் முதுகுப்புறத்தில் பொறிக்கப்பட்டிருந்த பொன் எழுத்துக்கள் கண்ணை பறித்தன. இதெல்லாம் என் தாத்தாவின் புத்தகங்கள் என்றாள் சகுந்தலா பெருமையோடு. கீழே பூஜை அறையிலிருந்து மணி ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. சகுந்தலா ஒரு சின்ன அட்டைப்பட்டியை கொண்டு வந்து, இதோ பார்த்தாயா என்றாள் கட்டுக்கடங்காத பூரிப்புடன். அதில் உடைந்த வளையல் துண்டுகள், கனமான அரையணா காசு ஒன்று, சாக்லேட்டிலிருந்து உரித்த வெள்ளி நிற ஜிகினா தகடு, 7-8 சோழிகள், சிவப்பு உல்லன் நூல், மயில் இறகு, ஒரு முழு பென்சில், அவ்வளவும் இருந்தன. இந்த பென்சில் உனக்கு வேணுமா? இந்தா எடுத்துக்கோ, தாத்தா எனக்கு நிறைய பென்சில் வாங்கி கொடுப்பாரே. வரியா, ஊஞ்சல்ல விளையாடலாம் என்று உற்சாகத்துடன் ஊஞ்சலுக்கு தாவினாள் சகுந்தலா. கிரீங் கிரீங் என்று ஊஞ்சல் 2 ஸ்ருதியில் 2 கதியில் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஓசை கேட்ட ஷர்மா கீழே இருந்தபடியே, சகுந்தலா, அங்க என்ன சத்தம் என்று குரல் கொடுத்தார். அவருடைய குரலில் ஒரு கனமும் கண்டிப்பும் இருந்தது. ஒண்ணுமில்ல தாத்தா, நானும் சுந்தரமோ ஊஞ்சல்ல விளையாடுறோம் என்றாள் சகுந்தலா. சுந்தரத்தை இங்க வர சொல்லு. சுந்தரம் பயந்தபடி அவருக்கு எதிரே போய் நின்றான். ஏண்டா, காபி சாப்பிட்டாயா? சாப்பிட்டேன். தினமும் காலையில 6 மணிக்குள் எழுந்து விட வேண்டும், தெரிஞ்சுதா? இது மாங்குடி இல்ல, ஆற்காடு. ராத்திரியில 10 மணி வரை படிக்க வேணும். ஹெட்மாஸ்டரிடம் சொல்லி உன்னை ஃபர்ஸ்ட் வாரத்தில் சேர்த்து விடுகிறேன். காலையில எழுந்ததும் குளித்து விட்டு நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேணும். பிறகு 9 மணி வரை படிப்பு. அப்புறம் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கூடம். என்ன? சுந்தரம் பயந்தபடியே தலையை ஆட்டினான். அன்று மாலை ஷர்மா மண்டியிலிருந்து திரும்பி வந்தபோது ஞாபகமாக சுந்தரத்துக்கு 4 சட்டைகளும் நிஜார்களும் வாங்கி வந்து, இந்தா இவற்றை போட்டுக்கொள், துணிகளை அழுக்காக்காமல் வைத்துக்கொள் என்றார். 6 மாதங்களுக்குள்ளாகவே சுந்தரத்துக்கும் சகுந்தலாவுக்கும் இடையே நட்பு வளர்ந்துவிட்டது. ஷர்மா அதை கவனிக்காமல் இல்லை. இருவரும் ஒரே வகுப்பில் ஒரே செக்ஷனில் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் படிப்பிலே சுந்தரத்தினால் சகுந்தலாவோடு போட்டி போட முடியவில்லை. சித்திரம் வரைவதில் மட்டும் அவனுக்கு முன்னை காட்டிலும் அப்போது நல்ல தேர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அதாவது, முன்னெல்லாம் அவன் ஒரு யானையின் படத்தை பார்த்து எழுதினால் அது ஒட்டகம் மாதிரி இருக்கும். இப்போது அப்படி இல்லை, பார்க்காமல் எழுதினாலே ஒட்டகம் மாதிரி இருக்கிறது. ஷர்மா வீட்டிலே இல்லாத நேரங்களில் சகுந்தலாவுக்கும் சுந்தரத்துக்கும் ஒரே கும்மாளம்தான். பாட்டிதான் செவிடாயிற்றே, இவர்கள் அடிக்கும் லூட்டி அவர்கள் காதிலே விழாது. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.